வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री गुरुभ्यो नमः। श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादकां चरणारविन्दाभ्यां नमः। ओम श्री महागणाधिपतये நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக, இந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் நமது சேனலிலே தினந்தோறும் இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் ஏகோனவிம்ச சர்க்கமானது 29 வாசவ கிரகணம், அதாவது அரக்கனாகப்பட்ட ராவணன் அவனுடைய புதல்வன் மேகநாதன் மாயாவியாக இருந்து கொண்டு தேவர்களுக்கெல்லாம் மன்னனாக இருக்கக்கூடிய இந்திரனை கைது செய்து அவனுடைய மாயாவி அவன் கையில் பிடிபட்டாராம் என்று ஸ்ரீ ராமபிரானிடம் ஸ்ரீ அகஸ்திய மாமுனிவராகப்பட்டவர் எடுத்துச் சொன்னாராம் என்கின்ற தலைப்பிலே ஸ்லோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரதசத்ருக்கன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்ஷேக விதாசாகாம் वंदे वाल्मीकि कोकिलं नमोस्तु रामाय सलक्ष्मणाय देवे च दस्यै जनकात्मजायै नमोस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः श्री सीतालक्ष्मणपरशत्रुघ्न हनुमत्समेत श्रीरामचन्द्रमूर्ति चरणारविन्दाभ्यां नमः. श्रीमद् बालवाल्मीकि रामायणम् उत्तराखण्डத்தில் ஏகோனவிம்ச சர்க்கமானது 29 வாசவ கிரகணம், அரக்கனாகப்பட்ட ராவணனுடைய புதல்வன் மேகநாதன் மாயாவி வித்தையிலே தேவர்களுக்கெல்லாம் மன்னனாகப்பட்ட தேவேந்திரன் இந்திரனை சிறைபிடித்தானாம் என்று ஸ்ரீ ராமபிரானிடம் ஸ்ரீ அகஸ்திய மாமுனிவர் எடுத்துச் சொன்னாராம். ததஸ்தமசி संजाते सर्वे ते देवराक्षसाः अयुध्यन्त बलोन्मत्ता सूदयन्त परस्पரம். இப்போ அகஸ்திய மாமுனிவர் ஸ்ரீ ராமபிரான்ட்ட சொல்கிறார், அன்றைய தினம் அந்த போர்க்களத்தில் இருளானது சூழ்ந்து கொண்டது. தேவர்கள் அரக்கர்கள் எல்லாருமே அவர்களுடைய பலத்தினாலே ஆற்றலினாலே அகங்காரம் கொண்டவர்களாக ஒருவரை ஒருவர் வெட்டி வீழ்த்தி கொண்டு போரானது நிகழ்த்தி கொண்டு இருந்தார்கள். ராமா ததஸ்து தேவ சைன்யேனா ராட்சசானாம் பிருகத்பலம் தாசாம்சம் ஸ்தாபிதம் யுத்தே சேஷம் நீதம் யமக்ஷயம் தஸ்மின்ஸ்து தாமசே யுத்தே सर्वे ते देवराक्षसाः अन्योन्यं नाप्यजानन्त युध्यमाना
பரஸ்பரம். அப்போ அரக்கர்களுடைய அந்த படையில், மாபெரும் படையில் 10ல் 1 பங்கு மட்டுமே தான் மிச்சம் இருந்தது. அதாவது 10 பங்கில் 9 பங்கை தேவர்கள் எல்லாம் அரக்கர்களை வெட்டி வீழ்த்தி விட்டார்கள். மீதி இருந்த அனைவரும் அவர்களும் யமலோகத்துக்கு அனுப்பப்பட்டார்கள். இந்த 1 பங்கு இருந்தாலும் அவர்களும் தேவர்களால் யமலோகத்துக்கு அனுப்பப்பட்டார்கள்ன்றமா. இருள் அடர்ந்த அந்த போர்க்களத்தில் தேவர்களும் அரக்கர்களும் ஒருவரை ஒருவர் அடையாளமே கண்டுகொள்ள முடியாமல் அரக்கர்களாகப்பட்டவர் அரக்கர்களையும் தேவர்களாகப்பட்டவர் தேவர்களையும் அவர்களுக்குள்ளேயே சண்டையிட்டுக் கொண்டார்கள்ன்றமா. இந்திரஸ்ய ராவணஸ்ய ராவணிஸ்ய மகாபலः தஸ்மின் ஸ்தமோ ஜாலவிருத்தே மோகமீயுர்ன தே த்ரயः. ஆனால் அதில் ஒரு விசேஷம் பார்க்குறோமா. தேவர்களுக்கெல்லாம் மன்னனாக இருக்கக்கூடிய தேவேந்திரன், அரக்கர்களுக்கு மன்னனாக இருக்கக்கூடிய ராவணன், ராவணனுடைய புதல்வனாகப்பட்ட மேகநாதன், இவர்கள் மூவர் மட்டுமே அந்த இருள் சூழ்ந்த அடர்த்தியாக இருள் சூழ்ந்த அந்த இடத்துல கொஞ்சம் கூட மனசானதை கலங்காம அப்படியே நின்று கொண்டு இருந்தார்கள். சதூ திருஷ்டுவா பலம் சர்வம் நியதம் ராவணக்ஷணாத் குரோதமப்யாகம் அவத்தி தீவிரம் மகாநாதம் ச முக்தவானு. அப்போ இந்த அரக்கனாகப்பட்ட ராவணன் தன்னுடைய சேனையானது முழுவதுமே நொடிப்பொழுது அழிக்கப்பட்டதை பார்த்துட்டு மிகவும் கோபமடைஞ்சு பேர் ஒலியானது எழுப்பினான்றமா. என்ன எழுப்பினான் தெரியுமா? குரோதாத் சூதம் ச துர்தர்ஷா ஸ்யந்த நஸ்தம் உவாசா பிரசைன்யஸ்ய மத்தியேனா யாவதந்தோ நயஸ்வமா. அதாவது இந்த அரக்கனாகப்பட்ட ராவணன் இருக்கானே, அவனை யாருமே வெல்லவே முடியாது. அப்படி இருக்கக்கூடியவன் அவன். ரொம்ப கோபத்தோட தன்னோட தேரை ஓட்டிக்கொண்டு செல்லக்கூடிய தேர்ப்பாகனை பார்த்து என்ன சொன்னான் தெரியுமா? நமக்கு எதிர்ப்படையாக இருக்கக்கூடியவர்கள் எதிர்ப்புற எல்லை வரை இந்த படைகளை நடுவிலேயே உடனடியாக தேரை செலுத்திக் கொண்டு செல்வாயாக அப்படின்னு ராவணன் அவனுடைய தேர்ப்பாகனுக்கு உத்தரவு போட்டான். அஜே தாம் ஸ்திரிதசான் சர்வான் விக்ரமை சமரே ஸ்வயம் நானாஸ்திரை மகாகோரை நயாமி யமசாதனம். இப்போ ராவணன் அவனுடைய தேர்ப்பாகன் கட்டுக்க சொல்கிறான், என்னோட போர்த்திறனால் எல்லா தேவர்களையும் நான் இந்த க்ஷணமே மிகவும் பயங்கரமான பல வகை ஆயுதங்களால் அவர்கள் அனைவரையும் யமன் வீட்டுக்கு அனுப்ப போகிறேன், அனுப்பி வைக்கிறேன்ட்டு சொன்னான். அகமிந்திரம் வதிஷ்யாமி தனதம் வருணம் யமம் திரிதாசான் வினிஹத்யாத ஸ்வயம் ஸ்தாஸ்யாம்ய தோபரி. இப்போ ராவணன் சொல்கிறான் அவனுடைய தேர்ப்பாகன்ட்ட, நான் இந்திரன் குபேரன் வருணன் யமன் ஆகிய தேவர்களை எல்லாம் ஒரேடியாக அழித்து நான் அவர்களுடைய பிரேத உடலின் மேலே அவருடைய பூத உடல் மேல் நின்று கொண்டு இருப்பேன். அதாவது அவளை எல்லாரையும் கொண்டு போட்டுட்டு அவள் எல்லாரும் தரையில் புரளும் போது அவர்களோட உடல் மேலே நான் வெற்றிகரமாக நிற்பேன்.
அப்படின்னுட்டு ராவணனானவன் அவனுடைய தேர்ப்பாகம் கிட்டக்க சொன்னான். விஷாதோநாச கர்த்தவ்யா சீக்கிரம் வாகையவே ரதம் த்வீகலோத்வாம் பிரவீம் யத்யா யாவதந்தோ நயஸ்வமாம். இப்போ ராவணன் தீர்ப்பாகன்ட்ட சொல்கிறான், அதனால நீ கொஞ்சம் கூட கவலைப்படாத, என்னுடைய தேரை அதை விரைவாக செலுத்து. கண்டிப்பாக மீண்டும் மீண்டும் நான் உனக்கு சொல்கின்றேன், எதிரிப்படையினுடைய எதிர்ப்புற எல்லை வரை நீ தேரை செலுத்திக் கொண்டே இருக்கணும் அப்படின்ற ராவணன் தன்னுடைய தேர்ப்பாகனுக்கு சொன்னான். அயம் ச நந்தனோ தேசோ யத்ர வர்த்தா மகேவயம் நயமாவத்ய தத்ர த்வம் உதயோ யத்ர பர்வதா. அப்போ அரக்கனாகப்பட்ட அந்த ராவணனானவன் தன்னுடைய தேர்ப்பாகன்ட்ட சொல்கிறான், நாம் இருக்கோம் தெரியுமா, இந்த இடமானது இந்திரனுடைய நந்தவனம். இந்த இடத்துல தேவரையினுடைய படையானது இங்கே தான் ஆரம்பிக்கிறது. இது எங்கே போய் முடிகிறது தெரியுமா? இப்போது நீ உடனடியாக உதயகிரிக்கே அழைத்து செல்லணும். உதயகிரிங்கிறது அது ஒரு பெரிய ஒரு மலை. இங்கே ஆரம்பித்து உதயகிரி வரைக்கும் அவள் நிற்கிறாள். அதனால் நீ நேரம் உதயகிரிக்கு போ. அவ்வளவு தூரமும் தேவர்களுடைய படையானது பரவி இருக்கின்றது அப்படின்னு ராவணனானவன் தன்னுடைய தேர்ப்பாகன்ட்ட சொன்னான். தஸ்யதத்வஜனம் ஸ்ருத்வா துரங்கான்ச மனோஜவான் ஆதிதேசாத சத்ருணாம் மத்தியே நைவச சாரதி. இந்த மாதிரி அரக்கனுடைய ராவணனுடைய உத்தரவை கேட்ட அவனுடைய தேர்ப்பாகன் ரொம்ப மனோவேகம் கொண்ட குதிரைகளை எல்லாம் அந்த தேரில் பூட்டி வச்சிருக்கான். அப்படியேப்பட்ட குதிரைகளோட எதிரிகளாகப்பட்ட தேவர்களினுடைய படையில் செலுத்தி கொண்டு போனான். தஸ்யதம் நிச்சயம் ஞாத்வா சக்ரோ தேவஸ்வரஸ்ததா ரதஸ்த சமரஸ்காம்ஸ்தான் தேவான் வாக்கியம் அதாப்ரவீது. இந்த மாதிரி ராவனுடைய எண்ணமானது எப்படி இருக்கு அப்படின்றத பிரமாதமாக அறிந்து கொண்ட தேவர்களின் மன்னனாகப்பட்ட இந்திரனானவன் தேரில் இருந்தபடியே போர்க்களத்தில் இருந்த தேவர்களை எல்லாம் பார்த்து சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா இந்திரன்? சுரா ஸ்ருணுத மத்வாக்கியம் யத்வா மன்மம ரோசதே ஜீவன்னேவ துசக்ரீவா சாதுரக்ஷோ நிகிரகேதாம். இப்போ இந்திரனானவன் தேவர்களுக்கு சொல்கிறான், தேவர்களே, நான் சொல்வதை உடனடியாக நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். இப்போ எனக்கு எது நல்லது அப்படின்றத என்னுடைய மனசில் ஏற்படுகின்றதோ அதைத்தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த தசகிரீவனாக இருக்கக்கூடிய 10 தலையான இந்த அரக்கனாகப்பட்ட ராவணனை உயிரோடு நாம் கைப்பற்றி விட வேண்டும். ஏன்னா அவன் உயிரெல்லாம் எடுக்க முடியாது. ஏன்னா பிரம்மா நிறைய வரம் கொடுத்துருக்கார். அவனால் அவனை சிறைப்பிடிப்போம் அப்படின்னுட்டு இந்திரனானவன் தேவர்களுக்கு உத்தரவு போட்டான். ஏஷ யதி பல சைன்யே விரதேன பவனௌஜசா கமீஷதி பிரவருத்தோர்மி சமுத்திர இவபர்வணி. இந்த அரக்கன் இருக்கானே ராவணன், இந்திரன் சொல்கிறான் தேவர்கள்ட்ட, அவன் எல்லையில்லாத ஆற்றலுடையவன். வாயு வேகம், வாயுவுக்கு நிகராக வேகம் கொண்ட தேரில் நமது படையின் நடுவில் வழி ஏற்படுத்தி கொண்டு
அதாவது பருவ நாட்கள், ஒவ்வொரு பருவமும் இருக்கும் இல்லையா? அந்த பருவ நாட்களில் உயரமாக எழும்பி ஆர்ப்பரித்து செல்லக்கூடிய கடல் அலை போல அவன் நம்ம படைக்குள்ள முன்னேறி சென்று கொண்டிருக்கின்றான் அப்படின்னு இந்திரனானவன் தேவர்களுக்கு சொன்னான். நான் சேஷகந்தும் சக்கியோத்யா வரதானாத் சுனிர்பயா தத்கிரகீஷ்யாமகே ரக்ஷோ யத்தா பவத சம்யுகே. இப்போ இந்திரன் சொல்கிறான் தேவர்கள்ட்ட, இந்த அரக்கனாகப்பட்ட ராவணன் இருக்கானே, பிரம்மாவிடம் பெற்றுள்ள ஏகப்பட்ட வரத்தினால இவன் கொஞ்சம் கூட அச்சம் இல்லாமல் இருக்கான். இவனை இப்போது நாம் கொல்ல முடியாது. அதனால் போர்க்களத்தில் நீங்கள் எல்லாரும் கவனமாக இருந்து இவனை கைப்பற்ற முயல வேண்டும், அதாவது சிறைபிடிக்க முயல வேண்டும் அப்படின்னு இந்திரனானவன் தேவர்களுக்கு சொன்னான். யதா பலோ விருத்தேசா திரைலோக்கியம் புஜதேமயா ஏவமே தஸ்ய பாபஸ்ய நிரோதோ மமரோசத்தே. ஸ்ரீ மகாவிஷ்ணுவினால் பலி சக்கரவர்த்தியினுடைய பலமானது அடக்கப்பட்டதற்கு பிறகுதான் இந்திரனாகப்பட்ட நான் இந்த மூவுலகத்தையும் அனுபவித்து வருகின்றேன். ஆனால் பலி சக்கரவர்த்திய மகாவிஷ்ணுவானவர் கொல்லவில்லை. அவனை கொல்லவே இல்லை. அதே போல இந்த பாவியாகப்பட்ட இந்த அரக்கன் ராவணன் இருக்கானே, அவனை தடுத்து நிறுத்துவது தான் நமக்கு மிகவும் முக்கியம் அப்படின்னுட்டு என்னுடைய மனசில் தோன்றி இருக்கிறது. இவனை நம்ம கைது செய்யாவிட்டால் தேவர்கள் அனைவருமே நிம்மதியாக வாழவே முடியாது அப்படின்னு இந்திரனானவன் தேவர்களுக்கு சொன்னான். ததோன்யம் தேசமாஸ்தாய சக்கர சந்தியஜ்ய ராவணம் அயுத்தியத மகாராஜ ராட்சசாம் திராசயன்றனே. இப்போ அகஸ்திய மாமுனிவர் சொல்கிறார் ஸ்ரீராமபிரான்ட்ட, ஆகவே மன்னராக இருக்கக்கூடிய ராமா, அந்த சமயத்தில் உடனே இந்திரன் என்ன பண்ணா தெரியுமா? இந்த அரக்கனாகப்பட்ட ராவணனை விட்டு வேறு இடம் சென்று அரக்கர்களை எல்லாரையும் அஞ்சி நடுங்க செய்து கொண்டு போர் செய்ய தொடங்கினான் இந்திரன். உத்தரேண தசக்ரீவா பிரவிவேசா நிவர்த்தகா தட்சிணேன தூ பாஸ்வேனா பிரவிவேச சதக்ரது. அதாவது ஒரு போர்னு ஒன்று வந்துட்டாக்க ராமா, இந்த அரக்கனாகப்பட்ட ராவணன் இருக்கானே கொஞ்சம் கூட பின்வாங்கவே மாட்டான். அப்படி பின்வாங்காத இருக்கக்கூடியவன் வடக்கு பகுதியிலிருந்து போர்க்களத்துக்குள்ள புகுத்தான். ஆனால் இந்திரன் என்ன பண்ணான், தெற்கு பகுதியிலேருந்து உள்ள நுழைஞ்சான். தத சயோஜன சதம் பிரவிஷ்டோ ராட்சசாதிபா தேவதானாம் பலம் சர்வம் சர்வர் ஷைர வாகிறது. அதாவது இந்த அரக்கரையெல்லாம் மன்னனாக இருக்கக்கூடிய மகாபாவியான அந்த ராவணன் அந்த படையில் என்ன பண்ணான்னா, தேவர்களுடைய படைக்குள்ள 100 யோஜன தூரம் சென்று விட்டான். தேவசேனை முழுவதையுமே, தேவர்களுடைய படைகள் முழுவதையும் அம்பு மாறியினால அம்பு எய்து மூடி மறைச்சான் இந்த ராவணன்.
தத சக்ரோ நிரீக்ஷாத பிரணஷ்டம் து ஸ்வகம் பலம் ஞாவர்த்தயத சம்பிராந்த சமாவிருத்திய தசானனம். உடனே இந்திரன் என்ன பண்ணா, தன்னுடைய படை வீரர்கள்லாம் அழிந்து போவதை பார்த்த உடனேயே கொஞ்சம் கூட மனக்கலக்கம் இல்லாம இந்த மகா பாவியாகப்பட்ட அரக்கன் ராவணனை நாலாபுறமா அவனை சுற்றி சூழ்ந்து கொண்டு அவன் போற கைவிட்டுனோம் அந்த அளவுக்கு அவனை துன்புறுத்தினான். இந்திரனானவன் ராவணனை துன்புறுத்தினான். ஏதஸ்மின்னந்தரே நாதோ முக்தோதான வராட்சசை ஹாஹதாஸ்ம இது கிரஸ்தம் திருஷ்ட்வா சக்கரேன ராவணம். இதற்கிடையில் என்ன நடந்தது தெரியுமா ராமாங்க? அசுர அரக்கர்கள் இவெல்லாம் என்ன பண்ணா, இந்திரனால ராவணன் சிறைபிடிக்கப்பட்டதை பார்த்துட்டு மனம் உடைஞ்சு போய், அடடா நாம செத்தோம், இனி நமக்கு உயிர் நம்ம உடல்ல கிடையாது அப்படின்னு மறுபடியும் நாம் செத்தோம் என்று அலறிக்கொண்டு இருந்தார்கள் ரமா. ததோர்தம் சமாஸ்தாய ராவணி குரோதமூர்ச்சிதா தத்சைன்யம் அதிசங்கிருத்தா பிரவிவேச சுதாருணம். இந்த மாதிரி தன்னுடைய தகப்பனாராகப்பட்ட அரக்கன் ராவணன் இந்திரனால சிறைபிடிக்கப்பட்டு இருப்பதை பார்த்த உடனேயே ராவனுடைய புதல்வனாகப்பட்ட மேகநாதனுக்கு மிகவும் கோபம் அதிகமாக வந்தது ராமா. உடனே என்ன பண்ணான், தன்னுடைய தேரை அந்த இடத்துக்கு பயங்கரமான இந்த தேவனுடைய படைக்குள்ள இருந்து கோபத்தோட உள்ள நுழைஞ்சான். தாம் பிரவேசிய மகாமாயாம் பிராப்தம் பசுபதே புரா பிரவிவேச சுசம் ரப்தஸ் தத்சைன்யம் சமபித்ரவது. அவன் இந்த மேகநாதன் தேவரையனுடைய படைக்குள்ள புகுந்துட்டு என்ன பண்ணான் தெரியுமா, அவன் தியானத்தில் இருந்தானோ அப்போ சாட்சாத் பரமேஸ்வரனிடமிருந்து பெற்ற மாயக்கலையை அந்த போர்க்களத்தில் அவன் பயன்படுத்தினான். அதை பயன்படுத்தி முழுக்கவும் தன்னை வரைத்து கொண்டுட்டான். யாரு கண்ணுக்கும் தெரியலாம. ஆனால் ரொம்பவும் கட்டுக்கணக்காத கோபத்தோட தன்னுடைய எதிரிப்படையாகிய தேவர்களை எல்லாம் தாக்கினான்றாமா. சசர்வா தேவதாஸ் த்யக்த்வா சக்கரமேவாபிய தாவதா மகேந்திரஸ்ய மகாதேஜா நாவஸ்ய சுதம் ரிபோஹோ. அவன் அந்த மேகநாதன் என்ன பண்ணா, அங்க தேவர்கள்லாம் இருந்தாலும் போரிடுறதுக்கு அத்தனை பேரையும் ஒதுக்கி விட்டு தேவர்களுக்கு மன்னனாக இருக்கக்கூடிய இந்திரனை பார்த்து நோக்கி ஓடினான். பேராற்றல் புரிந்தியா, அதாவது மகேந்திரன் இருக்காரு இந்திரன், அவன் பேராற்றல் புரிஞ்சுவான். அந்த இந்திரனுடைய கண்களுக்கு அரக்கனாகப்பட்ட எதிரியினுடைய மைந்தனாகப்பட்ட மேகநாதன் இந்திரனோட கண்ணுக்கு புலப்படவே இல்லை. விமுக்த கலசஸ்தத்ரா வஜ்யமானோபி ராவணி திரிதசே சுமஹா வீரே நசகாரச கிஞ்சனா. வீரர்களாக இருக்கக்கூடிய தேவதைகளால் காக்கப்பட்டு தன்னோட கவசத்தை பறிகொடுத்த போதிலும்
மேகநாதன் வந்து கொஞ்சம் கூட அச்சப்படாமல் இருந்தான். ஏன்னா அவன் தேவர்களுக்கும் அவனுக்கும் நடக்கும்போது அவனுடைய கவசமே கீழே ஊந்துட்டு, அவன் மறைமுகமாக இருந்தாலும் இவர்கள் எய்திய அம்புலாம் அவன் கவசமே கீழே ஊந்துட்டு, அப்படி ஊழ்ந்தாலும் அதை பற்றி கவலையே படலை. சாமாத்திலின் சமாயாந்தம் தாடயித்வா சரோத்தமை மகேந்திரம் பாணவர்ஷேனா தூய ஏவாப்பிய வாக்கிறது. உடனே இந்த மேகநாதன் என்ன பண்ணான் தெரியுமா ராமா? இந்திரனுடைய தேர்ப்பாங்கனாக இருக்கக்கூடிய மாத்தலி அவன் தேரை ஓட்டிக்கொண்டு தன்னை நோக்கி தான் வரான். அப்படின்ட்டு அந்த மாயா உருவத்தில் இருந்துட்டே பார்த்துட்டு கொஞ்சம் கூட குறித்தப்பாக அம்புகளால மாத்தலியை புடைத்து சரமாரியாக அம்புகளால இந்திரனையும் மூடி மறைச்சான் இந்த மேகநாதன். ததஸ்த்யக்த்வா ரதம் சக்ரோ விசர்ஜச சாரதிம் ஐராவதம் சமாருஹ்ய மிருகயாமாச ராவணிம். உடனே இந்த இந்திரன் தன்னுடைய தேரையும் பாகனையும் துறந்த உடனேயே இந்திரன் ஐராவதம், ஐராவதம்ங்கிறது யானை, அதன் மேல் ஏறிக்கொண்டு ராவனுடைய மைந்தனாகப்பட்ட மேகநாதனை தேட ஆரம்பிச்சான் இந்திரன். சாதத்ர மாயா பலவான் அந்தருஷ்யோ அதாந்தரிக்ஷா அதாந்தரிக்ஷகா இந்திரம் மாயா பரீட்சித்தம் கிருத்வா சம்பிராத் திரவசரைஹி. இந்த மேகநாதன் இருக்கானே அவன் தன்னுடைய மாய சக்தியினால மிகவும் பலம் பெற்றிருந்தான். கண்ணுக்கே கொஞ்சம் கூட புலப்படாமல் இருக்கக்கூடியவனாக இந்த மேகநாதன் ஆலயத்திலேயே இருந்து கொண்டு இந்திரனை மாயை வித்தையினால சூழச் செய்து அம்புகளை செலுத்தி இந்திரனை ரொம்பவும் துன்புறுத்தினான் இந்த மேகநாதன். சதம் யதா பரிஸ்ராந்தம் இந்திரம் ஞாயே ஜக்ஞே அதராவணி ததைனம் மாயையா பத்வா சுசைன்யம் அபிதோ அணையது. அதாவது இந்திரனானவன் ரொம்பவும் களப்பணிச்சிருக்கான் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை மேகநாதனானவன் நன்றாக தெரிந்து கொண்டு இந்த ராவணனுடைய மைந்தனாகப்பட்ட மேகநாதன் உடனேயே இந்திரனை மாயையினால கட்டு போட்டு கட்டி தன்னுடைய படையானது இருந்த பகுதிக்குள்ள கொண்டு சேர்த்தான். தந்து திருஷ்டுவா பலாத்தேனா நீயமானம் மகாரணாத் மகேந்திரம் மகேந்திரமம் அரா சர்வே கிம்னு சாதித்ய சிந்தையன். போர்க்களத்திலிருந்து தேவர்களுக்கெல்லாம் மன்னனாக இருக்கக்கூடிய இந்திரனானவன் மகா பாவியான அரக்கனாகப்பட்ட ராவனுடைய புதல்வன் அரக்கன் மேகநாதனால் பலாத்காரமாக கொண்டு செல்லப்படுவதை பார்த்த தேவர்கள்லாம் இந்த சமயத்தில் நாம் எல்லாரும் என்ன செய்வது அப்படின்னுட்டு திகைச்சு போய் அந்த இடத்துல போர்க்களத்தில் நின்றுந்தா துர்ஷதே நச மாயாவி சக்கரஜித் சமிதிஞ்சயாக வித்யாவானபி ஏனேந்திரோ மாயா நீயத்தே பலாத்து. அதாவது இந்த மாய வித்தைகளை
பிரமாதமாக கற்றுக்கொண்டு அதை பிரயோகமும் செய்து கொண்டு இருக்கக்கூடிய மகா பாவியான அரக்கனாகப்பட்ட ராவணனுடைய புதல்வன் மேகநாதன் அவன் எப்பயுமே ஒரு போர்னு போயிட்டானா அதில் வெற்றி பெறதான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியேப்பட்ட மாயாவி கண்ணுக்கு வந்து தேவர்களுக்கும் புலப்படவே இல்லை அந்த சமயத்தில். ஆனால் இந்திரனை மட்டும் கட்டு போட்டு அழிச்சுட்டு போகிறான். ஆனால் அந்த மாயையினுடைய சக்தியினால பலாத்காரமாக இந்திரனாகப்பட்டவர் இழுத்து செல்லப்படுவது மட்டும் தேவர்களுக்கு வந்து கண்ணுக்கு தெரிஞ்சது. ராமா ஏதஸ்மின்னந்தரே கிருத்தா சர்வே சுரகணாஸ்ததா ராவணம் விமுகி கிருத்யா சரவர்ஷை ரவாகிரன்னு ராவணஸ்து சமாசாத்தியா ஆதித்யாம்ச வசும்ஸ்ததா ந சசாகச சங்கிராமே யோத்தும் சத்ருவீர் அர்த்திதா. இந்த மாதிரி சிந்தித்து கொண்டிருந்த தேவர்கள் ரொம்பவும் கோபம் கொண்டு ராவணனை வந்து எதிர்த்து நின்று அவன் மீது அம்பு பொழிவினால இந்த மகா பாவியான ராவணனை வந்து மூடி மறைத்தார்கள். அம்பாலேயே மூடி மறைச்சுட்டா. ஆதித்யர்களும் வசுக்களும் ஒன்றாக கூடி அந்த சமயத்தில் ராவணனை வந்து எதிர்த்தா. போர் முனைகளில் வந்து போரில் வந்து எதிரிகளால் தாக்கப்பட்ட இந்த அரக்கனாகப்பட்ட ராவணன் தேவர்களுடைய எதிர்ப்புகளை தாங்க முடியாம போர்க்களத்தில் திணறி கொண்டிருந்தான் ராவணன். சதம் திருஷ்டுவா பரிம்லானம் பிரகாரே ஜர்ஜரீகிருதம் ராவணி பிதரம் யுத்தே அதர்ச நஸ்தோ அப்ரவீதிதம். அப்போ போர்க்களத்தில் ராமா இந்த ராவணனுடைய சரீரம் இருக்கு பார்த்தியா, அந்த சரீரம் முழுவதுமே எதிரிகளாகப்பட்ட தேவர்களுடைய படைக்கருவிகளால் தாக்கப்பட்டு ரொம்பவும் அவன் உடலானது நலிந்து போயிருந்தது. அவனுடைய மனமும் ரொம்ப வாடி போயிருந்தது. இந்த நிலையில தன்னுடைய தகப்பனாராகப்பட்ட ராவணனை அவனுடைய புதல்வனாகப்பட்ட மேகநாதன் பார்த்துவிட்டு யாராலையுமே கண்ணில் புலப்படாத மாய நிலையிலேயும் தன்னுடைய தந்தையாகப்பட்ட அரக்கன் ராவணன் கிட்ட சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா ராமா? மேகநாதன், ஆகச்ச தாத கச்சாமோ ரணகர்ம நிவர்த்ததாம் ஜிதம் நோ விதிதம் தோஸ்து ஸ்வஸ்தோபவ கதஜ்வரஹா. இப்போ மேகநாதன் சொல்கிறான் ராவணன் கிட்ட, அந்த மாயையா இருந்துட்டு ராவணன் கிட்ட சொல்கிறான், தந்தையே உடனடியாக வாருங்கள், நாம் வந்து திரும்பி சொல்லலாம். இந்த தேவர்களோட போர் செய்வதை இத்தோட நிறுத்திக் கொள்ளுங்கள். நான் வந்து இந்திரனை வந்து சிறைபிடிச்சு விட்டேன். அதனால் அந்த இந்திரனை வந்து நம்ம ஊருக்கு இலங்கைக்கு அழைத்து செல்வோம். அப்படி சென்றால் மட்டும்தான் நாம் வந்து வெற்றி பெற்று விட்டோம். இப்போ நடந்த இந்த விஷயத்தை பற்றி இந்த கவலையை வந்து உதறி தள்ளிவிட்டு தயவு செஞ்சு நீங்கள் வந்து மன அமைதியோடு இருங்க அப்படின்னு மேகநாதனானவன் தன்னுடைய தந்தையாகப்பட்ட ராவணனுக்கு சொன்னான். அயங்கி சுர சைன்யஸ்யா த்ரைலோக்கியஸ்ய ச யப்ரபு ச கிரகீதோ தெய்வ பலாத் பக்ன தர்வா சுரா கிருதாக. தேவர்களுடைய
படைக்கும் மற்றும் இந்த 3 உலகங்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய இந்த இந்திரனாகப்பட்டவன் நம்முடைய கையில சிறைபிடிக்கப்பட்டு விட்டான். தெய்வத்தினுடைய அருளால நீங்களும் நானும் பெற்றுள்ள வரங்களால் அதனுடைய காரணமாக தேவர்களுடைய கொட்டமானது இத்தோட அடக்கப்பட்டு விட்டது. அவர்கள் கொட்டமெல்லாம் அடங்கி போயிடுத்து அப்படின்னு மேகநாதனானவன் ராவணன் கிட்டக்க சொன்னான். யதேஷ்டம் புங்க்ஷ்வ லோகான் ஸ்திரீன் நிகிரஹ்யாராதி மோஜசா விருத்தா கிண்டே ஸ்ரமேனேகா யுத்தமத்யது நிஷ்பலம். உடனே மேகநாதன் ராவணன் சொல்றான், உங்களுடைய எதிரியுடைய பராக்கிரமத்தினால நீங்கள் வென்றுவிட்டீர்கள். 3 உலக போகங்களையும் விருப்பப்படி உங்களோட விருப்பப்படி இனி அனுபவிக்கலாம். நீங்க அனுபவிங்க. இங்க இனி நமக்கு எந்த விதமான வேலையுமே இல்லை. அதாவது தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக மன்னனாக இருக்கக்கூடியவனே கைதாகிவிட்ட பொழுது அந்த நிலையில இப்போது தொடர்ந்து போர் புரிவதில் எந்த விதமான பலனும் கிடையாது அப்படின்னு மேகநாதநாதவன் ராவணனுக்கு சொன்னான். ததஸ்தே தெய்வகனான் நிவృத்தா ரணகர்மணா தச்சுருத்வா ராவணோர் வாக்கியம் சக்கரஹீனா சுராகதாக. இந்த மாதிரி ஆயத்தில் மாய வித்தையில இருந்து கொண்டு யாருடைய கண்ணுக்கும் புலப்படாமல் மகா பாவியான அரக்கனாகப்பட்ட ராவனுடைய புதல்வன் மேகநாதன் தன்னுடைய தந்தைக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கக்கூடிய அனைத்து சொற்களையும் தேவரே கூட்டங்கள் கேட்டுட்டு தேவரே கூட்டங்கள் என்ன பண்ணா போர் செய்வதை நிறுத்திவிட்டா. ராவணன் என்ன பண்ணா தன்னுடைய புதல்வன் சொன்னதை கேட்டுட்டு ரொம்பவும் தெல்ல தெளிந்த மனம் உள்ளவனாக ஆகிவிட்டான் ராவணன். அத ரணவிகதச உத்தமௌஜா திரிதசரிபு பிரதிதோ நிசாசரேந்திரஹ ஸ்வசூதவசனம் ஆத்ருத பிரியம் தத் சமானு நிசம்ய ஜகாத சைவ சூணும். உடனே போரிலிருந்து விலகிய மிகவும் அதிகமான வலிமை மிக்க தேவர்களுடைய எதிரியான புகழ்பெற்ற அரக்கவணனாகப்பட்ட ராவணன் தன்னுடைய மகனாகப்பட்ட மேகநாதன் அவன் சொன்ன சொற்றை ரொம்பவும் அக்கறையோடு கேட்டுட்டு தன்னோட மைந்தனை பார்த்து சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா ராவணன்? அதீபல சத்ருசை பராக்கிரமைஸ்வம் மம குல வம்ச விவர்தன பிரபோ யதேயம் அதுல்ய பலஸ்த்யாத்ய வைத்ரிதச பதிஸ்த்ரிதசாஸ்ய நிர்ஜிதாக. இப்ப ராவணன் சொல்றான் தன்னுடைய புதல்வனாகப்பட்ட மேகநாதனுக்கு காதல கேட்கிற மாதிரி அளவு கடந்த உடல் வலிமையும் பராக்கிரமம் பெற்ற தேவர்களுடைய மன்னனும் அவர்களுக்கு தலைவனாகவும் மற்றும் தேவர்களும் நிகரில்லாத ஆற்றல் படைத்த மேகநாதா, உன்னால வெற்றி கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். உன்னால
என்னுடைய பரம்பரை அரக்ககுல பரம்பரையினுடைய பெருமையானது பிரம்மாண்டமா வளர்ந்தோங்கி விட்டது அப்படின்ற ராவணனானவன் மேகநாதனுக்கு கேட்கும்படியாக சொன்னான். நய ரதம் அதிரோபியவாசம் நகரம் அமிதோ விரஜசேனாய விருத்தஸ்துவம் அகம் அபீதவ பிருஷ்டதோ திருத்தம் சக சசீவைர் அனுயாமி கிருஷ்டவத். உடனே என்ன பண்ணா இந்த மேகநாதன் எல்லாம் வந்து மாயையிலேயே போறான். யாருடைய கண்ணுக்காமன் தெரியல. இந்த மாய வித்தையிலே போயிட்டு இருக்கும்போது தன்னுடைய படைகள்லாம் சூழப்பெற்று இந்திரனை வந்து தன்னோட தேரில் வந்து ஏற்றிக்கொண்டு யாரு ராவணன் சொல்றான் தோமா அவன் பிள்ளைக்கு மேகநாதனுக்கு, உன்னோட தேரில் ஏற்றிட்டு நகரத்திற்கு உடனடியாக செல்வாயாக, நானும் உன்னை தொடர்ந்து அமைச்சர்களோடு கூட உன் பின்னால் வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு ராவணானவன் தன்னுடைய புதல்வனாகப்பட்ட மேகநாதனுக்கு சொன்னான். அகச பலவிருத்த சவாகனஸ் திரிதஸ் அபதிம் பரிகிருஹ்ய ராவணி ஸ்வபாவனம் அதிகம்ய வீரியவான் கிருதசமரா விசசர்ஜ ராட்சசானு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியுமாறமா? படை வீரர்கள்லாம் சூழ்ந்துவட பேருடன் தேவர்களுக்கெல்லாம் மகனாக இருக்கக்கூடிய தேவேந்திரன் இந்திரனை வந்து கைப்பற்றிய மகா வீரனாக இருக்கக்கூடிய ராவனுடைய புதல்வன் மேகநாதன் தன்னுடைய இல்லம் நோக்கி சென்று என்ன பண்ணா, தனக்கு துணையாக போர்க்களத்தில் போர் செய்த அரக்கர்களுக்கெல்லாம் சரி இவனை நான் சிறைப்பிடி சுட்டா இன்னப்பட்டு நான் இவனை பார்த்துக்கிறேன், நீங்கள் எல்லாரும் போயிட்டு வாங்கோ அப்படின்னுட்டா அவளுக்கெல்லாம் விடை கொடுத்து அனுப்பிச்சுட்டான். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதிகாவியே உத்தரகாண்டே ஏகோனத்ரிசம்சர்கா ஸ்ரீமத் பல வால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் 29வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து ததாஸ்து.